ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்கள் எல்லாரையும் கேபிஜே உலகத்தில் சந்திக்கிறதுல. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா டவாய் சிக்கன். அது ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அது எப்படி செய்யணுன்றதை உங்களுக்கு நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னென்ன கட் பண்ணி வச்சுக்கணுன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்களேன், ஆனியனை வந்து நல்லா ஃபைன் சாப் குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2.5 ஹேண்ட் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டொமேட்டோ, அதையும் நல்லா குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் 2.5 ஹேண்ட் ஃபுல்லு எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு புதினா இலை எடுத்துக்கோங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது. இதெல்லாம் நல்லா குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு 750 கிராம்ஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து 5 பேர், அதனால் 750 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ணோம், நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையெல்லாம் இதில் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். ஒரு 2.5 ஹேண்ட் ஃபுல் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க, ஃபைன் சாப் பண்ணது. அதுக்கப்புறம் டொமேட்டோ 2.5 ஹேண்டு சாப் பண்ணோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை எடுத்துக்கிட்டோம்ல, அதை கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு புதினா கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான பவுடரு, கார்லிக் பேஸ்ட்டு அதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் என்னதுன்னா, சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க, 3 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டர்மரிக் ஒரு 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் ஒரு 1.5 டீஸ்பூன், எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சால்ட்டு, உங்களுக்கு தேவைக்கேற்ப சால்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். லெமன், ஒரு ஸ்மால் லெமனாக இருந்தால் ஒரு லெமன் எடுத்துக்கோங்க. பிக்காக இருந்ததுன்னா ஒரு 1/2 லெமன் எடுத்துக்கோங்க. இதுக்கு கொஞ்சோண்டு கர்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ண போகிறோம் நம்ம. இப்போ ஒன்றா இப்போ ஆட் பண்ணோம்ல நம்ம ஃபஸ்ட்டு, அதோட இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம் ஒரு பவுடராக. வாங்க பண்ணலாம். ஃபஸ்ட்டு சில்லி பவுடர் ஆட் பண்ணுங்கள். ஒன்றா எல்லா பவுடரையும் ஆட் பண்ணுங்கள். கரம் மசாலா ஆட் பண்ணுங்கள், டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணுங்கள், கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுங்கள். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். சால்ட் கொஞ்சோண்டு ஆட் பண்ணுங்கள். கர்டு ஆட் பண்ணுங்கள். இப்போ இது எல்லாம் ஆட் பண்ணி முடித்தோன்னே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 1 ஹவர்லேருந்து 3 ஹவர்ஸ் வரைக்கும் நல்லா மேரினேட் ஆகட்டும். லெமனை புழிஞ்சு விட்டுக்கோங்க. எவ்வளோ லெமன் எடுத்துருக்கோம், நம்ம பெரிய லெமன் எடுத்திருக்கேன், நல்லா 1/2 லெமன் எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறோம். ஓகேவா, நான் ஒரு 3 ஹவர்ஸ் வைக்க போகிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறேன். நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. எல்லாமே போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். சிக்கன் வந்து நல்லா மேரினேட் ஆச்சுன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாகிடும். இந்த மசாலா எல்லாம் ஊறி போயிடும் உள்ள. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறேன். ஒரு 3 ஹவர்ஸ் வைக்க போகிறேன். ஓகேவா, ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி இதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் அழகாக வச்சுருங்க. இப்போ நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன். 3 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், தவா சிக்கன் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு தவா வேணும்.
கரெக்டாக எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் மேலே நல்லா ஹீட் ஆகட்டும். கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணுங்கள். ஆயில் அப்ளை பண்ணோன்னே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல தவா சிக்கனுக்கு, அதை ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணுறீங்க பேனில். அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வைங்க, கொஞ்ச நேரம், ஒரு 5 minutes வைங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த ஆனியன்லாம் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனாக ஆக ஆரம்பிக்கும். அப்போ என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் லைட்டாக திருப்பி போடுங்க. ஓகேவா? இப்போ நல்லா நான் ஒரே ஒரு சைடு தான் ஃப்ரை பண்ணியிருக்கேன் பாருங்கள். நல்லா ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஆனியன் கலர் மாறுறதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு மூடியை வச்சு நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 5 minutes மீடியம் ஃப்ளேமில் விடுவோம். பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஆனியனோட கலர் மாறி இருக்குது, பார்க்குறீங்களா? இப்போ பாருங்கள், நான் எல்லாம் திருப்பி போட்டுட்டேன். ஏன்னா கலர் அழகாக மாறி இருக்குது. ஸோ திருப்பி போட்டிருக்கேன் நான். இன்னொரு சைடும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். பார்க்கலையே அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குல்ல, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் தவா சிக்கன். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், கலர் அழகாக மாறி இருக்குது பாருங்கள் எல்லா சைடும். இன்னொரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிற இருக்குது. நம்ம வெயிட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் நம்ம நல்லா சாப்பிட முடியும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பராக ஃப்ரை ஆகிருக்கு. பாருங்கள், ஒரு சைடு வெந்துடுச்சு. நான் திருப்பி போட்டுட்டேன். பார்த்திங்களா, அங்கே ப்ரௌன் கலரில் இருக்குது ஆனியன்ஸ்லாம். ஸோ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்மளுக்கு டேஸ்டியான தவா சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது, சாப்பிட்ணும் போல் இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிக்கெலாம் கொஞ்சம் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.